காலை வணக்கம். தர்மதுரை இந்த திரைப்படம் இந்த அளவிலே மாபெரும் விழா நடைபெறதுக்கு இரண்டு நண்பர்களுக்கு இடையிலே தயாரிப்பாளர் சங்கம் மிகப்பெரிய பாலமாக இருந்து இதை உருவாக்கி தந்திருக்கிறதுல எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை, மகிழ்ச்சி. ஏன்னா ஆர்கே சுரேஷும் ஒரு ரொம்ப டேஸ்டான, ரொம்ப ஹை குவாலிட்டி ப்ரொடியூசர். இந்த படத்தை எடுக்கிறதுல ஒரு சின்ன சின்ன கருத்துப்பாடுகள் இருந்தபோது அதையெல்லாம் நினைச்சு ஒரு சின்ன படமாக எடுக்க வேண்டியது இன்றைக்கி ஒரு பெரிய படமாக மாறி இருக்குது. இது ஒரு இன்னிங் ஸ்டார்ட் ஃபில்மாக இருக்கும். டெஃபினட்டாக ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் அடுத்தது சென்னை 28 செம போதைன்னு பெரிய ஆல்பம்ஸ் லைனப்பில் இருக்குது. ஸோ யுவன் இன்னிங் ஸ்டார்ட்ஸ். அந்த வகையில் எனக்கு இந்த படம் மிக மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இவனுடைய வெற்றி என்னுடைய வெற்றி. முக்கியமாக இந்த படத்தில் சொல்ல வேண்டியது என்னென்னா, ஒரு 20-25 வருஷமாக காணாமல் போன ஒரு வார்த்தை ஒருத்தர் மூலமாக என் காதில் கேட்குது. ப்ரொடியூசரை பார்த்து முதலாளின்னு கூப்பிட்ற ஒரே ஒரு ஹீரோ தமிழ் இண்டஸ்ட்ரியில் விஜய் சேதுபதி ஒருத்தர் தான். அந்த வார்த்தை கேட்கும்போதே ஒரு 30-40 வருஷம் சினிமாவை பின்னோக்கி பார்க்க வேண்டியிருக்குது. அந்த சினிமாவை அந்த கோல்டன் பீரியட்லாம் தொலைச்சிட்டோம். அதெல்லாம் தாண்டி ஒரு டவுன் டு எர்த் பழகிற, ஒரு எப்படி இயல்பாக நடிக்கிறாரோ அதே மாதிரி இயல்பாகவே பழகக்கூடிய, மிக யதார்த்தமான, நடிகனை தாண்டி மிகப்பெரிய மனிதனை உள்ளுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒருவர் தான் விஜய் சேதுபதி. அவருடைய வெற்றி நல்ல மனிதர்களுடைய வெற்றியாக இருக்கும். விஜய் சேதுபதி ஜெயிச்சாலும் நிறைய நல்லவங்க ஜெயிப்பாங்க, நிறைய நல்லது நடக்கும். இந்த சினிமாவுக்கும் நிறைய நல்லது நடக்கும். அந்த வகையில் விஜய் சேதுபதி வெற்றிக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்த்துக்களும் வேண்டுதல்களும் என்றென்றும் இருக்கும். இந்த படத்தினுடைய இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட்டுக்கு, இவ்வளோ பெரிய இதுக்கு என்னுடைய நண்பர் சுரேஷ்க்கு இந்த படம் மிகப்பெரிய லாபகரமான, வெற்றிகரமான படமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தோட பாடல்லாம் பார்த்தீங்க. இந்த படத்தில் ப்ரொடியூசர் ஒரு சின்ன சஸ்பென்ஸ் வச்சுருக்காரு. ஒரு அருமையான சாங்கை நம்மளுக்கெல்லாம் போட்டு காமிக்கல. ஆண்டிப்பட்டி சாங், அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இளையராஜா சார் சாங் கேட்குற மாதிரி இருக்கும். இந்த ரிலீஸ்க்கு அப்புறம் எல்லா எஃப்எம்லேயும் டிவி சேனல்லையும் ஆண்டிப்பட்டி சாங்கு மிகப்பெரிய ஹிட்டாகவும் டெஃபினட்டாக நீங்கள் எல்லாமே பார்க்க போகிறீங்க. தென் இந்த படத்தில் சில சீன்ஸ் பார்த்தேன், சுரேஷ் காமிச்சாங்க. டைரக்டரோட டச் ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி விஜய் சேதுபதி வேறு லெவலில் நடிச்சிருக்காரு. இது வரைக்கும் இது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. 3 ஹீரோயிஸும் அதுக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க. சுரேஷ் ஒரு அருமையான தரமான படத்தை கொடுத்துருக்காரு. ஸோ பெரிய வெற்றி அடையும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அடுத்ததாக தயாரிப்பாளர் டிஸ்ட்ரிபியூட்டர் திரு அபினேஷ் இளங்கோவன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தர்மதுரை படம் ரீசெண்டில் நான் பார்த்த படங்கள்லேயே ரொம்ப நல்ல படம். விஜய் சேதுபதி பிரதர் ரொம்ப இந்த படத்தில் ரொம்ப ஒரு மெச்சூர்ட் ரோல் கேரி பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஐ விஷ் த தர்மதுரை டீம் ஏ கிராண்ட் சக்ஸஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக 2D திரு ராஜசேகர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். பாலானாக்கு வணக்கம். மேடையில் வீற்றிருக்கும் பெரியவர்களுக்கு வணக்கம். பிரஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். தர்மதுரை இந்த ட்ரெய்லர் பாட்டெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நம்மளை உள்ளே இழுத்துருச்சு. யுவன் சார், ஆசம் மியூசிக். ராஜா சாரோட ஃபேன்ஸ் நாங்கள்லாம். திரும்ப அந்த பழைய ஞாபகங்கள் திரும்ப கொண்டு வந்திருக்கீங்க சார். தேங்க்யூ சார். சீனு ராமசாமி சார், சுகுமார் சார், இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் ஆர்கே சுரேஷ், இந்த திரைப்படத்தின் நாயகன் விஜய் சேதுபதி சார், உங்களை ஸ்க்ரீனில் பார்க்கறது இட்ஸ் a pleasure to us. கிரேட் ஜாப் சார். விழா குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். திரைப்படத்தில்
நடித்திருக்கும் அனைத்து நடிகர்கள் நடிகைகள் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். வெரி ஹாப்பி ஃபார் சுரேஷ். சுரேஷ் வந்து திங்க் பிக் அப்படின்றதுல வந்து எப்பவுமே பெருசாக யோசிப்பாப்புல. இந்த மேடை உண்மையாகவே சுரேஷுக்கு வந்து ரொம்ப 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 எமோஷ்னலான மேடை தான். ஏன்னா அவன் என்ன வந்து சினிமாவுக்கு வந்து பண்ணணும்னு நினச்சானோ, எவ்வளோ பெருசாக பண்ணணும்னு நினச்சானோ, இந்த படத்தோட இது வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் அவனுக்கு வந்து அவன் டெஃபினட்டாக வந்து தட்ஸ் த ரீசன் என்னை கூப்பிட்டு எனக்கு எதுக்கு வந்து ரொம்ப இந்த 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 ஆடியோ ரிலீஸ் எனி காஸ்ட் நான் மிஸ் பண்ணக்கூடாது, நீ வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரிஞ்சது இது சொல்கிறதுக்குன்னு. நல்ல வேலை இவன் தானே அவன் இவனை கூப்பிட்டு வந்ததுன்னு இல்லாமல் இன்னைக்கு உண்மையாகவே ஸ்டூடியோ 9ன்றது வந்து ரொம்ப 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 ஒன் ஆஃப் தி ப்ராமினன்ட் பேனராக இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து சுரேஷ் இஸ் டூயிங் இட். ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் ஹிம். அண்ட் முக்கியமாக விஜய் சேதுபதி மாதிரி ஒரு ஐ ரியலி ஃபீல் அவர் படங்கள்லாம் பார்க்கும்போது எங்கேயுமே திகட்டாது, கொஞ்சம் கூட ஒரு திகட்டாத ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இன்றைக்கி சுரேஷுக்கு வந்து இந்த படம் ஒரு ஒரு முக்கியமான படமாக அவனுக்கு வந்து அமைஞ்சது. ஹி வாஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி அண்ட் திஸ் ஹேப்பன் டு ஹிம். ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் சுரேஷ் அண்ட் தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அடுத்ததாக திரு திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். திரு சுரேஷ் ரொம்ப இளம் வயதில் தயாரிப்பாளராக வந்து இவ்வளோ ஒரு பெரிய பட்ஜெட் படத்தை இன்றைக்கி ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி இளம் தயாரிப்பாளர்கள் சினிமாவில் ஜெயிக்கணும். ஏன்னா நாங்கள்லாம் இப்போ வந்து ரிட்டையர்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், ஓரமாக ஒதுங்கி நினைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதில் குறிப்பாக நான் இந்த மேடையில் பேசணும்னு நினச்சது, நம்ம விஜய் சேதுபதி மாதிரி வளர்ந்து வரக்கூடிய கதாநாயகர்கள் எப்படி ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தாரோ, நடிகர் சிவாஜி கணேசன் இருந்தாங்களோ, அந்த மாதிரி மனிதாபிமானமிக்க நடிகர்களாக இருக்கணும். அது வந்து டி சிவா கூட எங்கிட்ட உட்காந்து பேசும்போது சொன்னார், இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த டாப் 10 ஹீரோவில் விஜய் சேதுபதியை மனசார நம்ம எல்லாரும் நினைச்சு பார்க்கணும். தயாரிப்பாளர்கள் உரிய மரியாதை கொடுத்து அவங்க வந்து நஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் தொழில் செஞ்சுட்டு இருக்காருன்னு, இதை நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் கடைப்பிடிக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. உங்களுடைய முன்னேற்றம் நிச்சயமாக அதில் பெரிய அளவில் இருக்கும். இந்த நிலைமையை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மேடையில் நான் பேசுகிறதுக்கு வந்தேன். மற்றபடி சீனிவாசன் சார் வந்து இதுவரைக்கும் கொடுத்த எல்லாமே மிக அற்புதமான படங்கள் தான் கொடுத்துருக்காரு. இந்த படமும் அவருடைய கேரியரில் ஒரு பேசக்கூடிய படமாக இருக்கணும். இந்த படத்தில் நடித்த நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வாழ்த்துக்கள். தர்மதுரை வெற்றியடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அடுத்ததாக இயக்குனர் திரு தங்கர் பச்சான் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். முதலில் சீனுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஒரு அக்கறையோட தமிழ் பண்பாட்டை வலியுறுத்திக்கிட்டே வர்றதுக்கு அவருடைய இந்த திரைப்பட கருவியை பயன்படுத்துகிறார். அப்படிப்பட்ட இயக்குநர்கள் குறைவு, அதனால தான் சொல்கிறேன். மகிழ்ச்சி. அதே போன்று விஜய் சேதுபதி ஒரு தமிழ் கிடைச்ச முக்கியமான ஒரு நடிகர். தமிழில் நிறையா நல்ல நடிகர்கள் இருக்காங்க. பிறகு யுவன் இசை. இப்போ அண்மை காலமாக நான் பாட்டெல்லாம் கேட்குறதே கிடையாது. நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாடலுங்கிறது வேறு மாதிரி போயிடுச்சு. இதை பாருங்கள், என்னோடய கைபேசியில் 5400 பாடல்கள் வச்சுருக்கேன். இல்லை 1935 வந்ததுலேருந்து எனக்கு சினிமா பாட்டுனா அவ்வளோ பிடிக்கும். யுவனுடைய பாடல் எப்போ வரும்னு நான் காத்துக்கிட்டு இருப்பேன். காரணம், அவங்க அப்பாவை எப்படி ஒரு நுட்பமான இசையோட பிடிப்பாரோ அதே மாதிரி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி செய்திருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிறகு ஸ்டுடியோ 9 ஸ்பேஸ். இன்றைக்கு இங்கே நடக்கக்கூடிய எல்லாமே ஒரு தயாரிப்பாளருடைய காசில் தான் நடக்குது. ஒரு தயாரிப்பாளர் மேலே தான் எல்லாருமே சவாரி செய்கிறோம். சுரேஷ் வந்து வெற்றி பெறணும்னு சொல்கிறோம், ஆனால் வெற்றி பெற தயாரிப்பாளர்களுக்கு பணம் அவங்களுக்கு போகிறதில்ல. தயாரிப்பாளர்கள் வெற்றி பெற்றவங்களாம் இருந்திருந்தால்
இந்த துறை எங்கேயோ இருந்திருக்கும். இதையெல்லாம் தாண்டி மீண்டும் மீண்டும் தயாரிப்பாளர்கள் போராடுறாங்க. அதுக்கிடையில் நிறைய கலைஞர்களை படைப்பாளிகளை வளர்த்தெடுக்கிறாங்களே. ஒவ்வொரு தயாரிப்பாளர்களையும் காப்பாற்ற வேண்டியது அனைவருடைய கடமையாக இருக்கிறது. இந்த திரைப்படம் ஒரு சம்பிரதாயத்துக்காக இல்லை, நிச்சயமாக வெற்றி அடையும் என எனக்கு தோன்றுகிறது. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த படம் ரஜினி சாருக்கு எப்படி தர்மதுரை ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுத்துச்சோ, அது மாதிரி என் நண்பன் விஜய் சேதுபதிக்கும் எனது தம்பி சுரேஷுக்கும் இந்த படம் ஒரு நல்ல வெற்றி படம் அமையணும்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக மலேசியன் பிபிபி பார்ட்டி திரு தான்சி கேவியாஸ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இங்கே வந்து அமர்ந்திருக்க அனைவருக்கும் என்னோட அன்பார்ந்த மாலை வணக்கம். முதலாவதாக இன்றைக்கி நான் வந்து 11 மணி ஃப்ளைட் எடுக்க வேண்டியது. 2 days ago நம்ம பிரதர் ஆர்கே சுரேஷ் சந்தித்தேன். அவர் சொன்னார், நீங்கள் ஃப்ளைட்டை வந்து எப்படியாச்சும் போஸ்ட்போன் பண்ணிவிட்டு இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்துட்டு போங்க அப்படின்ட்டு. அதனால் இன்றைக்கி இந்த மிட் நைட் ஃப்ளைட்டை போஸ்ட்போன் பண்ணிவிட்டு ஸ்பெஷலாக அவரோட படத்துக்கும் அவரோட எஃபர்ட்க்கும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை பேருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை சொல்கிறதுக்கு, இந்த படம் வந்து சிறப்பாக ஒரு வெற்றி நடை போடணுன்று சொல்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கி நான் வந்து ஃப்ளைட்டை டிலே பண்ணி வெயிட் பண்ணேன். அதில் நான் வந்து எங்களை பார்ட்டிசிபேட் பண்ண அனுபவித்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எனக்கு ஒரு புது அனுபவம். பாலா அண்ணா உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தர்மதுரை ஏற்கனவே வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்த படம் வந்து பேர் மட்டும் கிடையாது, வணிக ரீதியிலும் பெரிய வெற்றி. அதே போல் என் நண்பன் ஆர்கே சுரேஷ் அவர்கள் தயாரித்த தர்மதுரை மிகப்பெரிய பேர் சொல்லும் படமாகவும் வணிக ரீதியிலும் வெற்றியடைய வாழ்த்தி விடக்கூடிய நன்றி. நடிகர் திரு சந்திரன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். பாலா சார், சிவா சார், குட் மார்னிங். உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு சேதுவண்ணா கிட்ட கேட்டேன், டேரக்டர்ஸ்லாம் யாராவது வந்து என்கிட்ட ஸ்டோரி சொல்லுறது டான்ஸ் ஆடுவீங்களா அப்படின்னு. சேதுவண்ணா அளவுக்கு ஓரளவுக்கு ஆடுவேன் அப்படின்னு. இனிமேல் அதுவும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஆடிருக்கீங்க. அண்ட் யுவன் சங்கர் ராஜா சாரோட மியூசிக்கில் வந்துட்டு பார்க்கும்போதும் கேட்கும்போதும் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் ஆர்கே சுரேஷ் அண்ணா, இட்ஸ் மோர் ஆஃப் அ ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது எங்களுக்கு. அவங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும் இந்த படம், எல்லாருக்கும் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு அவங்களுக்கு சேர வேண்டிய பேர் வந்து கண்டிப்பாக சேரணுன்றதுல வந்துட்டு பார்த்தாலே தெரியுது, விஷுவலாகவும் தெரியுது. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் டீம். தேங்க்யூ. ரொம்ப மேலெல்லாம் ஸ்ருதி ரொம்ப இறங்கிருச்சு சத்தத்தை. தர்மதுரை இந்த டைட்டிலுக்கும் சுரேஷ் அவர்களுக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. எங்க திறமைகள் இருந்தாலும் அதை தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு என்கரேஜ் பண்றதுல தர்மதுரை சுரேஷ். தமிழ் சினிமால தர்மமான விஷயங்களை எல்லா படங்களையும் தமிழ் நேட்டிவிட்டி கெடுக்காம சொல்றது சீனிராமசாமி. இந்த மேடையில வீட்டிருக்க அத்தனை பேரும் உழைப்பால உழைந்தவங்க. ஒவ்வொரு விஷயத்துல தர்மதுரை தான். யுவன் மீண்டும் ஒரு இமாலய வெற்றி உன்னுடைய பாடலுக்கு கிடைக்கும் போது தர்மதுரை வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த அழகான டைட்டில் கொடுத்த சுபேஷ் ராமநாதன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். வணக்கம். Sorry, I will speak in English. My father is Ramanathan, produced this film Dharmadurai with Rajinikanth in 1991. Today, after seeing this trailer, that particular film was a milestone in Rajini sir's career. Today, after seeing this film, I know this will be another turning point in Tamil cinema, and I wish Mr. Suresh all the best and good luck and big success with this film. Thank you very much. Thank you so much. And அடுத்ததாக ட்ரெண்ட் மியூசிக் மிஸ்டர் சிதம்பரம் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். So Trend Music is really proud and happy to associate with this movie. And at this juncture, I want to thank Mr. Suresh for associating us with this project. And also special thanks because we started Trend Music as a division a year back. And most of you are aware Trend Music is part of Vision Time, Mr. Ram Murthy. And special thanks to our chairman Ram Murthy
for giving us the liberty in going and acquiring more movies. So he also wants to see the success, whatever he has registered himself in the media business, also in the digital business. So we are very happy to be part of this team. And special thanks to Yuvan for giving us this project. And I think this project will be the next big success for Yuvan also. Thank you so much. அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ப்ரொடியூசர் சுரேஷ் அவருடைய அப்பா தான் எனக்கு ரொம்ப பழக்கம். அதுக்கப்புறம் இவர் பழகிருக்காரு. நல்ல ப்ரொடியூசர், நல்ல மனிதர், நல்ல பழகுவதற்கு ஹீரோ தான். நான் அவரோட நடிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் படம். சேதுபதி, விஜய் சேதுபதி. நல்ல பழகுறதுக்கு நல்ல ஹீரோ, யதார்த்தமான நடிப்பு. அடுத்த இயக்குனர் சீனு ராமசாமி படம் பார்த்து நான் ரொம்ப பாராட்டி அதுக்கப்புறம் பழகியிருக்கேன். மிக சிறப்பாக படம் எடுத்தார். அதுக்கு இசை வந்து யுவன் சங்கர் ராஜா அவர்கள். எனக்கு ராஜா அண்ணனுடைய பெரிய ஃபேன் தான். அவருக்கு இருக்கிற மிஸ்டிக் நாலேஜ் இவருக்கு இருக்குது. அதனால் இசையில் மிக அருமையாக பண்ணியிருக்காரு. ஹீரோ, ஹீரோயின்ஸ் எல்லாருமே சிறப்பாக படம் பண்ணியிருக்கோம். ஒரு டீம் ஒர்க். சினிமா எப்போவுமே டீம் ஒர்க். நான் மட்டும்தான் சொல்லக்கூடாது. ஒரு 5-6 பேர் சேர்ந்தாதான் அது சினிமா. டீம் ஒர்க். அப்படிப்பட்ட ஒரு டீம், அருமையான டீம் இருக்கு. முதல்ல ப்ரொடியூசர் ரொம்ப நல்லா இருக்கணும். அதுக்கு ஹீரோ கோஆப்ரேட் பண்ணணும். அதெல்லாம் நான் இங்கே பார்த்தேன். நானும் ஒரு 35-36 ஆண்டுகளாக திரைப்படத்தில் இருக்கிறதுனால எனக்கு இந்த டீம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் மிக சிறப்பாக வந்திருக்கு. மிகப்பெரிய வெற்றி வரும். இந்த டீம் தொடர்ந்து படம் எடுக்க வேண்டும், வெற்றிகளை குவிக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல, பட் ஒரே ஒரு விஷயம் தான். தர்மதுரை அப்படிங்கிற இந்த டைட்டில், இந்த படம் அப்போ வந்து இது அந்த படத்தோட 25வது வருடம். சூப்பர் ஸ்டார் நடிச்ச தர்மதுரையோட 25வது வருடம். அந்த 25வது வருடத்துல இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அமேசிங் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஹீரோஸ்னே சொல்லலாம். விஜய் சேதுபதி நடிக்கிற இந்த தர்மதுரையில நான் முதல்ல this is my first film. ஸோ நான் முதல்ல சில்வர் ஸ்க்ரீன்ல அவர் கூட சேர்ந்து நடிக்கிறேங்கிறத நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். இதுக்கு முழு காரணம் டைரக்டர் சீனு ராமசாமி சார் தான். என்னுடைய மேடை நாடகம், நான் வந்து மேடை நாடக கலைஞர், திரு வைஜி மகேந்திரனுடைய மகள், மேடை நாடக கலைஞர். என்னோட மேடை நாடகம் பெருமாளே அப்படிங்கிற அந்த நாடகத்தை பார்த்துட்டு அதுல என்னோட நடிப்பு பிடிச்சு எனக்கு சினிமால ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ மேடை நாடகத்திலேருந்து நான் சினிமாவுக்கு வந்திருக்கேங்கிறத சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த தர்மதுரைக்கு அப்பா மியூசிக்கு, இந்த தர்மதுரைக்கு மகன் மியூசிக்கு. ஸோ கண்டிப்பா அந்த படத்துல இருந்த பாடல்கள் எப்படி எங்களெல்லாம் கவர்ந்ததோ இந்த படத்துல இருக்கிற பாடல்கள் கண்டிப்பா எங்களை மட்டும் நம்ம எல்லாரையும் கவர்ந்து இது மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் ஆல்பமாக வரணும்னு ஐ விஷ் யுவன் சங்கர் ராஜா ஆல் த வெரி வெரி பெஸ்ட். அண்ட் தேங்க்யூ டு த ப்ரொடியூசர் திரு ஆர்.கே. சுரேஷ். அவர் என்னை பார்க்க கூட இல்லை, பட் he just accepted my role when சீனு சார் வந்து இந்த ரோல் அவங்க தான் நடிக்கணும்னு சொன்னாங்க. இந்த படத்தில் எனக்கு ஒரு சின்ன கேரக்டர் தான், பட் ரொம்ப நல்ல ஒரு ரோல். எனக்கு இந்த வாய்ப்பளித்த இந்த மொத்த டீமுக்கும், முக்கியமாக டைரக்டர் சீனு ராமசாமி சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்ட் விஷ் யூ விஜய் a very big success through Dharmadurai. Thank you very much.